ஒரு நாளும் ராஜாவுடைய வசனத்தை கேட்டு ராஜாவுடைய சித்தத்தை கேட்டு அவருடைய கட்டளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, அவருடைய ஆளுகை பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இணைஞ்சிங்கன்னா தேவையில்லாதெல்லாம் அசைஞ்சிரும், போயிடும். ராஜ்யத்தினால் உண்டானது நிலைச்சு நிற்கும். அப்படியே ஒவ்வொரு நாளும் ராஜ்யத்துடைய கோட்பாடுகளை, ராஜ்யத்துடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கணும். ராஜ்யம் என்ன சொல்லுதோ இந்த ராஜ்யத்தின் வசனங்களை, சித்தத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். எபிரேயர் 12 2 விதமான உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி முதல் 3 வசனம் இயேசுவை நோக்கி ஓடணுங்கிறார். வேறு எதையுமே நோக்கி ஓடாமல் விசுவாச துவைக்கினவரும் அதை பரிபூர்ணப்படுத்த இயேசுவை நோக்கி ஓடுங்க, நோக்கத்தை மையமாக வச்சு ஓடுங்கிறாரு. 5 11 வசனம் வரை சிச்சையை குறித்து பேசுகிறார். சிச்சைன்னா போதனை குறித்து பேசுகிறாரு, டிசிப்ளினை குறித்து பேசுகிறார். இந்த சிச்சை தண்டனையின் சிச்சை கிடையாது, அன்புள்ள சிச்சைங்கிறார். கோபத்தில் வர்ற சிச்சை கிடையாது, அன்பினால் சேர்க்கக்கூடிய சிச்சை. அப்புறம் கீழே சீனாய் மலை சம்பவங்களை குறித்து பேசுகிறார். சீனாய் மலையில் நடந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி நடக்கலை, அதுக்கு அப்புறமும் நடக்கலை. சீனாய் மலையில் நடந்த சம்பவம் 30 லட்சம் மக்கள் மத்தியில் தேவனோட வார்த்தை வானத்திலிருந்தே பேசப்படுகிறது. 30 லட்சம் மக்கள் தேவனோட வார்த்தையை இந்த காதுனால கேட்டாங்க ஒரே நேரத்தில். அதை கேட்டு மோசே பயந்தேங்கிறார். வாசிங்க அந்த 21. மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது, அவ்வளவு டெரிபிளாக இருந்துச்சு. மோசே பயப்பட்டார். அதுக்கப்புறம் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் எந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம அங்கே பயந்து நடுங்கிற அங்கே வரலை, அச்சுறுத்துகிற அந்த உடன்படிக்கையில் இல்லை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திலும் பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இந்த ராஜ்யத்தில் ராஜா பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிங்கிறார். கவனிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசுகிறார், ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணிவிட்டு கீழ்ப்படுகிறீங்கன்னா அடுத்து கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பெருசாக பேசுவார் உங்கள்கிட்ட, இன்னும் கூட பேசுகிறதுக்கு லகுவாக இருக்கும். அதுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பேசுவார். ஒவ்வொரு முறையும் இந்த ராஜ்யத்தில் ராஜா பேசுகிறதை ஒபே பண்ணி கேட்டு கீழ்ப்படுகிற ஆளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைப்படுவது, கர்த்தர் உங்களோட இணைந்து நடந்து இந்த ராஜ்யத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது அவருக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு காரியம் ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு கர்த்தர், உங்களுக்கு கிரீடமே விழுந்துக்கிற மாதிரி இருக்கும். நானா மன்னிப்பா அவள்கிட்டையா? நீங்கள் தான் மன்னிப்பு தான் அவள்கிட்ட தான். போய் சாரி கேளுங்க, தப்பே கிடையாது. மனைவிக்கு விரோதமாக பேசியிருந்தீங்கன்னா மனைவிட்ட சாரி கேளுங்க. மனைவிட்ட எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்வதுன்னு ராஜா என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணுங்க. சின்ன காரியத்துக்கு நீங்கள் ஒபே பண்ணலைன்னா பெரிய காரியத்துக்கு ஒபே பண்ண மாட்டேங்க. கீழே 26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால்
அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. சத்தத்தை கேட்போங்கிறாரு. அந்த சத்தம் அசைக்குது. எதை அசைக்கிறது என்றால், எது அசையக்கூடியதோ அது அசைக்கிறது. சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, கவனிக்கிறீங்க, இந்த மாம்சத்தினாலும் இந்த உலகத்தினாலும் உண்டான காரியங்கள்லாம் அசைஞ்சிரும். ராஜ்யத்தினால் உண்டானது, அவரோட வார்த்தையினால் உண்டானது எதுவுமே அசையாமல் உறுதியாக நிற்கும். மதத்தினால் உருவானது, மத சடங்காச்சாரத்தினால் உருவானது எல்லாமே அசையும். நான் சொன்னது புரியுதுங்களா? அசைஞ்ச லைட்டாக அசைகிறது நல்லது தான். இப்போ மியான்மரெல்லாம் அசைஞ்சிச்சு, ஐயோ பயமாக இருக்குங்க. இப்படி ஒரு 100 மாடி பில்டிங் இருக்கும், இப்படி அசையுது. நல்ல வேலை அசைஞ்சு நின்றுச்சு. அது சில மாடி கொலாப்ஸ் ஆகி விழுந்துருச்சு. கஷ்டம். 10,000க்கு மேலே செத்து போயிட்டாங்கிறாங்க மக்கள். லைட்டாக அசையுதுன்னா வீட்டை காலி விட்டு ஓடி போயிடலாம். தேவன் சில காரியங்களை அசைக்கிறார். வார்த்தையினால் உண்டாகலை, மனித முயற்சியினால் உண்டான எல்லா காரியமும் ராஜ்யத்துக்கு நம்ம இணங்கும் போது கர்த்தர் அசைப்பார். எது உறுதியாக நிற்கும் என்றால், ராஜ்யத்தினால் வசனத்தினால் உண்டான அத்தனையும் உறுதியாக நிற்கும். ஒரு காரியம் அசையுதுன்னா இது வார்த்தையினால் வந்துச்சா இல்லை மதத்தினால் வந்துச்சான்னு தெரிஞ்சிடலாம். மனுஷ கிரியினால் உண்டான எல்லாமே ராஜ்யத்தினால் அசைக்கப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? வார்த்தையினால் நமக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தோடு நான் இடைப்படுகிறேன், ராஜாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியம் எனக்கு உண்டாயிருச்சுன்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாது, அப்படி நிற்கும். அதனால தான் என் வாழ்க்கை கெட்டுகிறது மதத்தை வச்சு கட்டக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மிகுந்த உபத்திரவத்துடனே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது அவசியமா இருக்குங்கிறார். சொன்னாரா? அப்போஸ்தலர் 14:22 மிகுந்த உபத்திரவத்துடனே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவசியமா இருக்கின்றார். பரலோகம் பற்றி பேசல. ராஜ்யத்தின் நன்மைகளை நீங்க அனுபவிக்க வேணும்னா எதிர்ப்பு இருக்கும். ராஜ்யத்துக்கு ஏற்றபடி நடங்க, மதம் உங்களுக்கு ஏற்று நிற்கும். மதம் ஏற்று பேசும். மதம் எப்பொழுதுமே மாம்சத்தை சார்ந்தது. மாம்சத்தில் செய்கிற சடங்காச்சாரங்களை குறித்து பேசுது. நீ என்ன அர்ப்பணிச்ச, எவ்வளோ ஒப்பு கொடுத்த. அவங்க போன இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. பவுலுடைய டீமுக்கு யார் எதிர்த்தா? மதவாதிகள் எதிர்த்தாங்க. சாதாரண மனுஷன் எதிர்த்தானா? மதவாதி. ஏன்னா போகிற இடத்துல ராஜாவை பேசுகிறாங்க, அந்த ராஜாவை ஆராதிங்கும் போது அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒவ்வொரு நாளும் ராஜாவுடைய வசனத்தை கேட்டு, ராஜாவுடைய சித்தத்தை கேட்டு, அவருடைய கட்டளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, அவருடைய ஆளுகை பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இணைஞ்சிங்கன்னா தேவையில்லாதெல்லாம் அசைஞ்சிரும், போயிடும். ராஜ்யத்தினால் உண்டானது நிலைச்சு நிற்கும். அப்படியே அது அசைவில்லாத ராஜ்யம்.